இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர், நீங்க கொடுத்த ஊசியை தான் போட்டேன். எப்பவும் கோமா ஸ்டேஜ்ல தானே இருப்பாரு. திடீர்னு ஏன் இப்படி நடக்குது? நடுவுல வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு. டாக்டர், என்ன சொல்றீங்க? செத்துக்கிட்டு போவாரா? டாக்டர், இப்போதைக்கு அவர் சாக கூடாது. இன்வெஸ்டிகேஷன், போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு போனா நான் மாட்டிக்குவேன் டாக்டர். ஏங்க, நீங்க மாட்டினா நானும் தானே மாட்டுவேன். இங்க பாருங்க, நடுவுல வேற ஏதோ டோஸ் மிக்ஸ் ஆயிருக்கு. ரொம்ப நாளா கொடுக்காம இப்ப திடீர்னு கொடுத்ததுனால உடம்பு இப்படி தூக்கி தூக்கி போடுது. உங்களை தவிர அந்த ரூம்குள்ள வேற யாராவது போவாங்களா? என்ன தவிர நர்ஸ், இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காள் அவ, என் தங்கச்சி எல்லாரும் தான் போவாங்க. ஆனா இன்ஜெக்ஷனை மாத்தி போடுற அளவுக்கு அங்க யாருமே இல்லையா டாக்டர்? சரி டாக்டர், இப்ப அவர் உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல? இருக்காதுன்னு நினைக்கிறேன். டாக்டர், அவர் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். கண்ணை முழிக்கவும் கூடாது, சாகவும் கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. நான் வேற ஒரு பவர்ஃபுல்லான டோஸ் தரேன். அதுக்கப்புறம் அவர் இதே மாதிரி எப்பவும் இருப்பாரு. தைரியமா இருங்க, பாத்துக்கலாம். சரி. இந்தாங்க, இந்த மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். தமிழ் வாங்கிட்டு வரட்டும். டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான்? பயப்பட ஒண்ணு இல்லம்மா. பல்ஸ் நார்மலுக்கு வந்துருச்சு. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இப்ப போய் நாங்க அவரை பார்க்கலாமா டாக்டர்? இன்னும் ஒரு ½ அன் அவர் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சென்னம்மா, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். கீர்த்தி, தமிழ், நீ எங்க இங்க? என் மாமனாரை இங்க அட்மிட் பண்ணிருக்கோம். மாமனாரா? ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? கேள்விப்பட்டேன். ஏதோ ஐஜாக் கல்யாணமாமே. என்னாச்சு? அவரு ரொம்ப வருஷமாவே கோமால தான் இருக்காரு. திடீர்னு ரொம்ப பல்ஸ் ரேட் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆயிட்டாரு. அதான். நீங்க ரெகுலரா இங்க தான் பாக்குறீங்களா இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இங்க தான் பாத்துட்டு இருக்கோம். நீ இங்க தான் ஒர்க் பண்றியா? ஆமா, 1 வீக் தான் ஆகுது. நான் பிஜி நியூரோ தான் பண்ணேன். சரி வா, உன் மாமனாருன்னு சொல்றேன், நான் பாக்குறேன். வா. யார் அவங்க? இவ என் ஃப்ரெண்டு. இங்க சீஃப் டாக்டரா இருக்கா. இவங்க என்ன பண்ண போறாங்க? செக் பண்ணி சொல்றேன்னு சொல்லிருக்கா. ஏற்கனவே ஒரு டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க எதுக்கு புதுசா பார்க்கணும்? கணேசா, ஒரே டாக்டர் கிட்ட பார்க்கறது கூட பிரச்சனையா இருக்கலாம்ல. இன்னொரு டாக்டர் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறது நல்லதுதான். அதுக்கு நீ ஏன் பதட்டமாகற? நான் எதுக்கு பதட்டப்பட போறேன்? என் மச்சான் நல்லபடியா எழுந்து நடந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் தான். அத்தை, சிஸ்டர், இவரோட கேஸ் ஹிஸ்டரியை கொடுங்க. ஓகே டாக்டர். இந்தாங்க. அவரை கோமா ஸ்டேஜ்லயே வச்சிருக்கிறதுக்கு யாரோ திட்டம் போட்டு பண்ண மாதிரி இருக்கு. உங்க ஃபேமிலிக்கு யாராவது எதிரி இருக்காங்களா? இருக்காங்க. ஆனா அவங்க வீடு வரைக்கும் வந்து எப்படி செஞ்சிருக்க முடியும்? ஹாஸ்பிட்டல்ல கூட டைப்ல இருக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் கீர்த்தி? இங்க இருக்கிற டாக்டர்ஸ் ஹெல்ப் இல்லாம இத பண்ணிருக்கவே முடியாது தமிழ். அதனால நீங்க டாக்டரை மாத்திருங்க. கீர்த்தி, பேசாம எங்க மாமாவை நீயே பாத்துக்கோயேன் ப்ளீஸ். அதுவும் பெட்டர் ஐடியா தான். இனிமே உங்க மாமாவை நானே பாத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி கொடுத்த மாத்திரை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க.
தமிழ் இந்த மருந்தை வாங்கிட்டு வா. ம். இப்பதானே மருந்தை வாங்கிட்டு வந்தா, இப்ப மறுபடியும் மருந்து வாங்க போறா? ஏய் நில்லு. இந்த டாக்டர் என்ன சொல்றாங்க? எல்லாம் கரெக்டா தான் இருக்கான். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா. கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. நாளைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுமா, அதுக்குதான் நான் பயப்படுறேன். கீர்த்தியால மாமாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடாது. ஏன்னா கீர்த்தி இதுக்காகவே மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர் கீர்த்தி தான். தமிழ், எனக்கு இதுல முழு சம்மதம். அவங்களை பார்க்கட்டும். அத்தை, ம். தமிழ் சொல்றதான் கரெக்ட் கணேசா, விடு. தமிழ் என்ன செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும். ஓகே மேடம், தமிழ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். மெடிசன் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் நான் நேரடியா வந்து பார்க்கறேன். ரொம்ப நல்லதுமா. அப்புறம் டிஸ்சார்ஜ் ஒரு half an hourல ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டு நீங்க கூட்டிட்டு போலாம். இனி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ. ம். மேடம், இதனால எங்களோட வேலை எதுவும் போயிடாது. அப்படியே போனாலும் திரும்ப இந்த கம்பெனிக்கு உங்களை கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு. வேலையை முடிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். புரியுதா? சரிங்க மேடம். ம். தமிழ், எங்க பிரசன்டேஷன் குடு. ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கையோட பாத்துறலாம். ஐயோ, இருக்கிற பிரச்சனையில அதை வேற மறந்துட்டோமே. தமிழ் எங்க? சீக்கிரம் ஓபன் பண்ணு, எனக்கு டைம் இல்ல. இல்ல சிபி சார், நான் இன்னும் அதை முடிக்கல. வாட்? நான் உன்கிட்ட எப்ப சொன்னேன்? இந்த சின்ன வேலை கூட உன்னால முடிக்க முடியல. நீ எல்லாம் எதுக்கு இந்த வேலை பாக்குற? நீ ஒரு யூஸ்லெஸ் தமிழ். ச்சே, உன்னெல்லாம் எதுக்கு ஜானு நம்புறாங்கன்னே தெரியல.